தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862. அவர் மொத்தமே பேசுனதே 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் வீடியோல கூட இட் வாஸ் ஆல் அபவுட் ஐ மீ மை செல்ஃப், எனக்கு எதிராக சதிவலை பின்னப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரிய வந்து மக்களுடைய மனசுக்குள்ள விதைக்க முயற்சி பண்றாரு. அவருக்கு அரசியல் கூர்மைதான் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அரசியல்ல நேர்மையும் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது நேரடியாக வழக்கம் போல் சினிமா பாணியில் சிஎம் வந்து சேலஞ்ச் பண்றாரு. இவரை பழி வாங்கறதுனால சிஎம் என்ன சாதிக்க போறாரு எனக்கு புரியவே இல்ல. விஜய் தரப்புல இருந்து விஜயோ இல்ல அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களோ இல்ல விஜய் தரப்பில் அந்த கட்சி சார்பில் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்சி ஆபீஸையே கலைச்சிட்டு ஓடுனதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறைவாயிட்டாங்க. நீங்க பனையூருக்குள்ள புகுந்துட்டு வெளியிலேயே வரல. உண்மையிலேயே அரசியல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முதல்வரில் ஆரம்பிச்சு அங்கே போன அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே வச்சிருக்கலாம். ஆனா எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக விஜய பெயில் அவுட் பண்றாருங்க அவரு. இவங்க வைக்கக்கூடிய இந்த சதி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விஜய் தரப்பில் எடுக்கக்கூடிய முயற்சி. ஆஸ்பத்திரியில ஏற்கனவே செத்தவங்களுடைய பணத்தை எல்லாம் இதோட சேர்த்து கணக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. நீங்க அப்படி ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய மருத்துவர்கள்ல இருந்து செவிலியர்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் ஸ்டாஃப், அரசு அதிகாரிகள், இந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாரையும் நீங்க இந்த சதிக்குள்ள கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்த முயற்சி பண்றீங்க. அப்போ உங்களுடைய தலைவருடைய இமேஜ காப்பாத்தணும்னா நீங்க எந்த எக்ஸ்டென்ட் பண்ணாலும் போவீங்க. இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, விஜய வந்து காவல்துறை தான் அங்க வந்துடக்கூடாது, எங்க பெரிய அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்ட்டு விஜய சென்னைக்கு அமிச்சதே காவல்துறை அப்படின்னு முதல்ல ஒரு பொய்ய சொன்னாங்க. நான் தான் கிளம்பி போனேன், எனக்கு மனசு சரியில்லை, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவரே பதிவு பண்ணிருக்காரு. இரண்டாவது எங்களை அங்க விடவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்றதும் பொய். அப்ப உங்களுடைய மோட்டிவ் என்ன? அங்க இருந்து அங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டு அங்க பார்க்க வரக்கூடிய தலைவர்களை வசைப்பாடுறது அவங்க வேலை. குறைஞ்சபட்சம் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பொருள் உதவி கூட செய்ய வேண்டாங்க. அட்லீஸ்ட் பிசிக்கலா உங்களுக்கு ஆறுதலா உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருந்திருந்தா பரவாயில்ல. ஒட்டுமொத்த கட்சியோட ஆபீஸையும் இழுத்து மூடிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகி தலைமையிற வேண்டாங்க. இதே ரசிகர் கூட்டங்களை தான் உங்களுடைய அரசியல் ஆதாயமா வச்சு மூலதனமா வச்சு நீங்க அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. அப்பவே உங்க ரசிகர்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு. மோடி உடைய ஒரு மறு அவதாரம் மாதிரி தானே இருக்காருங்க. அவர் உண்மையிலேயே தன்னை ஒரு பெரிய மெசாயா, இவங்களெல்லாம் காப்பாத்த வந்த ஒரு மீட்பர் அப்படின்னு உண்மையிலேயே அவரே நம்புறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு சில நேரங்கள்ல வருது. எங்க தலைவர் மீது கை வச்சு பாரு, தமிழ்நாடு பத்திக்கிட்டு எரியும்னு ஒரு பையன் பேசுறாங்க. எங்க இருந்து வருது? இவங்க எல்லாம் யாரு ரோல் மாடலா நினைக்கிறாங்க? இவங்க யாரு ரோல் மாடலா நினைக்கிறாங்களோ அவரே அதைத்தானே பேசுறாரு. உங்க கண்ணு முன்னால தானே ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, உங்க கண்ணு முன்னால தானே தண்ணி வேணும்னு கேக்குறாங்க, உங்க கண்ணு முன்னால தானே கொத்து கொத்தா மயங்கி விழுறாங்க. அங்க நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சமாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ணு முன்னாள் நடக்குதுங்க டிசாஸ்டர், அதை உணரக்கூடிய ஒரு திறமை கூட ஒரு தலைவருக்கு இல்லைன்னா அவர் என்ன தலைவர்? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக டாக்டர் ஷர்மிளா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு 4 நிமிட வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அமுதா அவர்களும் அதே போல காவல்துறை தரப்புலயும் ஒரு விளக்க வீடியோ ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது மேம் ரெண்டத்தையும் சேர்த்து பார்த்து? விஜயோடைய வீடியோ வந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தாமதமாக வந்திருந்தாலும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா அவருக்கு அரசியல் கூர்மைதான் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அரசியல்ல நேர்மையும் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்து, குறைஞ்சபட்சம் இறந்து போனவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை. அவர் மொத்தமே பேசுனதே 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் வீடியோல கூட இட் வாஸ் ஆல் அபவுட் ஐ மீ மை செல்ஃப், எனக்கு எதிராக சதிவலை பின்னப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரிய வந்து மக்களுடைய மனசுக்குள்ள விதைக்க முயற்சி பண்றாரு. எந்த ஒரு இடத்துலயும் குறைஞ்சபட்சம் இதற்கு நான் ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட தன்னுடைய வருத்தத்தையோ இதையோ அவர் வந்து வெளிப்படுத்தல. எனக்கு வலிக்குது, நானும் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை பெருசாக பேசுறாரே தவிர 42 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, அவங்க குடும்பம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும், அவங்களுக்கு நாங்க ஆறுதலா இருப்போம். இல்லங்க, குறைஞ்சபட்சங்க என்னன்னா 72 மணி நேரம் ஆயிடுச்சு. 72 மணி நேரம் அவர் வீட்டுலதான் இருந்தாரு. கண்டிப்பா சோசியல் மீடியால இது சம்பந்தமான செய்திகள், வரக்கூடிய வீடியோ பதிவுகள், இது எல்லாத்தையும் அவர் பார்த்திருப்பாரு. எப்படி வந்து இவர் தரப்புல இருந்து ஒரு சதி நடக்குது அப்படிங்கிற வகையில் கேள்விகள் எழுப்பப்படுது. இன்னொரு பக்கம் அரசாங்கம் தரப்புல இருந்து வீடியோ ப்ரூஃபோட ஆதாரங்களோடு அது எப்படி வந்து அவங்க வந்து
இல்ல தவறு, இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி இல்ல அப்படின்னு ரெஃப்யூட் பண்றாங்க. இந்த 2 தரப்பு வீடியோக்களையும் அவர் பார்த்திருப்பார். குறைஞ்சபட்சமாவது ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இந்த 72 மணி நேரத்துல அவர் பண்ணியிருக்கலாம். இதுல எங்க தவறு நடந்திருக்கு? நம்ம சைடுல இருந்து என்னெல்லாம் நம்ம கோட்ட விட்டுட்டோம்? ஒரு தனி மனிதரா, ஒரு கட்சியா, ஒரு ஆர்கனைசேஷனா எங்கெல்லாம் நம்ம ஃபால்ட்டியா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தா கூட இந்த வீடியோல அவர் குறைஞ்சபட்சம் தன்னுடைய ஒரு 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 மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது எடுத்துக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. பட் அது எதுவுமே இல்ல. நேரடியாக வழக்கம் போல் சினிமா பாணியில் சிஎம் சேலஞ்ச் பண்றாரு. இவரை பழி வாங்குறதுனால சிஎம் என்ன சாதிக்க போறாரு எனக்கு புரியவே இல்ல. அந்த மனுஷனுக்கு 72 வயசு ஆகுதுங்க. அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பு சரியில்லாம இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு எனக்கு மனசு பொறுக்கல, நான் அமைச்சர்களை சொல்லிட்டேன்னாலும் இரவோட இரவா எழுந்து அவர் கரூருக்கு ஓடுறாருங்க. அந்த வயசுலயும் மக்களோட நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு தலைவருக்கு அழகு அதுதானே. இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், தரையில் உங்களுக்காக யார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிக்கிறாங்களோ அவங்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். முதல்வர் என்ன பண்ணாரு? முதல்வரோட இருந்த அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? விஜய் தரப்புல இருந்து விஜயோ இல்ல அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களோ இல்ல விஜய் தரப்பில் அந்த கட்சி சார்பில் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்சி ஆபீஸையே கலைச்சிட்டு ஓடுனதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறைவாயிட்டாங்க. நீங்க பனையூருக்குள்ள புகுந்துட்டு வெளியிலேயே வரல. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதே நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகட்டும் இல்ல அரசு தரப்புல ஆகட்டும் எவ்வளவு மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. உண்மையிலேயே அரசியல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முதல்வரில் ஆரம்பிச்சு அங்கே போன அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே வச்சிருக்கலாம். ஆனா முதல்வர் ஒரு படி அதை தாண்டி போய் ஒரு காணொளி வெளியிடுறாரு. இங்க பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, 41 உயிர் இன்னைக்கு சேதாரமாயிருக்கு போயிருக்கு. இதற்கு உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி தலைமையில நாங்க ஒரு கமிஷன் அமைச்சிருக்கோம். உண்மைகள் வெளியில வரட்டும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வெளியில வரட்டும். அதை தாண்டி தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம். ஆனா எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக விஜய பெயில் அவுட் பண்றாருங்க. அவரு அதை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்ல. அதை அவர் செய்யலன்னா யாரும் அவர் கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனா உண்மையிலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட விஜய்க்கு எதிராக சதி பின்னணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு காணொலி அவர் வெளியிட்டு இருக்க மாட்டார். இன்னொரு பக்கம் இவங்க சொல்லக்கூடிய இந்த சதி அப்படிங்கிற விஷயங்கள்ல இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நேத்துக்கு ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட காணொளிகளோட டைம் ஸ்டாம்ப் பட்ட காணொளிகளோட அவங்க ரெஃப்யூட் பண்றாங்க. அப்போ விஜய் தரப்புல இருந்து அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி, அவர்களுடைய வக்கீல் அப்படிங்கிற பேர்ல அவங்க பேசுறவங்களும் சரி, எவ்வளவு பேஸ்லெஸ்ஸான ஆர்குமெண்ட்ஸ இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நேத்துக்கு ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க வைக்கக்கூடிய இந்த சதி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விஜய் தரப்பில் எடுக்கக்கூடிய முயற்சி. விஜயை காப்பாத்தணும், அவருடைய இமேஜுக்கு எந்த சேதாரமும் வராம அவர் இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இவங்க எந்த அளவுக்கு இறங்கி முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கட்டத்துல இது எந்த அளவுக்கு வேதனையை கொடுத்ததுன்னா, நீங்க அரசாங்கம் சதி செய்யுதுன்னு சொல்றீங்க, காவல்துறை சதி செய்யுதுன்னு சொல்றீங்க, இதெல்லாத்தையும் தாண்டி நேத்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியில ஏற்கனவே செத்தவங்களுடைய பணத்தை எல்லாம் இதோட சேர்த்து கணக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. நீங்க அப்படி ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய மருத்துவர்கள்ல இருந்து செவிலியர்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் ஸ்டாஃப், அரசு அதிகாரிகள், இந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாரையும் நீங்க இந்த சதிக்குள்ள கொண்டு குற்றவாளியாக நிறுத்த முயற்சி பண்றீங்க. அப்போ உங்களுடைய தலைவருடைய இமேஜ காப்பாத்தணும்னா நீங்க எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவீங்க, எவ்வளவு கற்பனையை வேணாலும் நீங்க கட்டவிழ்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஒரு கல்ட் பினாமினான விஜய் இங்க உருவாக்குறாரோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. மேம், எல்லாருடைய குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்தமாக வைக்கப்படுது. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து உடனடியாக அங்கிருந்து விஜய் புறப்பட்டது பல்வேறு கண்டனங்கள்ல எழுந்திருக்குது. குறிப்பா திருச்சியிலேயாவது அவர் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடையும் இருந்தது. அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சரி, ஓகே, அவர் தான் கிளம்பிட்டாரு. அவருடைய அந்த தாவேக 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க இருந்திருக்கலாம், அங்க ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஆனா தாவேக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாரி, அத விஜயே அவருடைய காணொலியால அது பொய் அப்படிங்கறத அவரே வெளிப்படுத்திருக்காரு. இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, விஜய காவல்துறை தான் அங்க வந்துடக்கூடாது, எங்க பெரிய அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்ட்டு விஜய சென்னைக்கு அமிச்சதே காவல்துறை அப்படின்னு முதல்ல ஒரு பொய்ய சொன்னாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, அது அவருடைய காணொலி மூலமாவே அது பொய்ன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் கிளம்பி போனேன், எனக்கு மனசு சரியில்லை, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவரே பதிவு பண்ணியிருக்காரு.
காவல்துறை சொல்லி நான் போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் அந்த காணொலியில பதிவு பண்ணல. இரண்டாவது எங்களை அங்க விடவே இல்ல அப்படின்னு இவங்க சொல்றதும் போய். ஏன்னா சீமான் தரப்புல இருந்து போயிருக்கிறாங்க. அவர் சாட்டை துரைமுருகன் நினைக்கிறேன். அவர் ஒரு காணொலியில பதிவு பண்ணிருக்காரு. நாங்க அங்க போனோம், அங்க இருந்த தாவேக ஆதரவாளர்கள் எங்களை வசைப்பாடினாங்க, எதுக்கு கிளம்பி வந்தீங்கன்னு எங்களை வசைப்பாடினாங்கன்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு. அப்போ அங்க தாவேக ஆளுங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய மோட்டிவ் என்ன? அங்க இருந்து அங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டு அங்க பார்க்க வரக்கூடிய தலைவர்களை வசைப்பாடுறது அவங்க வேலை. குறைஞ்சபட்சம் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பொருள் உதவி கூட செய்ய வேண்டாங்க. அட்லீஸ்ட் பிசிக்கலா உங்களுக்கு ஆறுதலா உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருந்திருந்தா பரவாயில்ல. ஒட்டுமொத்த கட்சியோட ஆபீஸையும் இழுத்து மூடிட்டு எல்லாரும் இல்ல எஸ்கேப் ஆகி தலைமையில போயிட்டாங்க. இதுதான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற விஷயமா? இந்த விஜயோடைய அந்த வீடியோவுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் அவர் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்படிங்கிறது பல்வேறு தரப்பிலும் விமர்சனமா முன்வைக்கப்படுது. ஆனா அந்த விஷயமே என்னால நடக்கல, இது வந்து ஆளுங்கட்சியோட, அதாவது சிஎம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேசுறாரு, நீங்க பழி வாங்கணும்னா நான் வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன், என்ன டைரக்டா அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நான் வந்து அதுக்கு பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி பேசும்போது எப்படி அவர் அந்த மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? விஜய் வந்து இன்னைக்கு நேத்து இந்த மாதிரி இவர்களுடைய தொண்டர்கள் வந்து அன்றுலியா பிஹேவ் பண்றது இல்ல. இத வந்து இவர் சினிமால இருக்க காலகட்டத்தில இருந்தே நம்ம பாக்குறோம். ஒரு பிகில் ஆடியோ லான்ச்ல என்ன நடந்துச்சு, லியோ ட்ரெய்லர் லான்ச் ரோஹிணி தியேட்டர்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்க, இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆயிடுச்சு. அதே ரசிகர் கூட்டத்தை தான் நீ இன்னைக்கு தொண்டர் கூட்டமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே ரசிகர் கூட்டங்களை தான் உங்களுடைய அரசியல் ஆதாயமா வச்சு, மூலதனமா வச்சு நீங்க அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. அப்பவே உங்க ரசிகர்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா இன்னி வரைக்கும் உங்களுக்கு அது செய்யணும் அப்படின்னு தோணவே இல்ல. அவரே ஒரு மீட்பர் மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறாரு. நான் ஒரு டெமி காடு, மோடி உடைய ஒரு மறு அவதாரம் மாதிரி தானே இருக்காருங்க. நீங்க இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட்ல போய் பாருங்க. அவ்வளவு ஆதாரங்களோட, ஆடியோவோட, அவங்க கொடுத்த கடிதங்களோட, அவ்வளவு ஆதாரங்களோட இவங்க சொல்லக்கூடிய இந்த சதி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் கேள்வி வாரியா அவங்க பதில் சொல்லி ஒவ்வொரு விஷயமா உடைச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் அதே சதியை தான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவரோட தலைவரும் பேசுறாரு. அவர் உண்மையிலேயே தன்னை ஒரு பெரிய மெசாயா, இவங்களெல்லாம் காப்பாத்த வந்த ஒரு மீட்பர் அப்படின்னு உண்மையிலேயே அவரே நம்புறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு சில நேரங்கள்ல வருது. அவருக்கு வந்து இது வந்து ஒரு இன்சென்சிட்டிவிட்டினால இவர் இப்படி பேசுறாரா, இல்ல உண்மையிலேயே இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணராம இவர் இப்படி பேசுறாரா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. எது எப்படியோ அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது. எங்க தலைவர் மீது கை வச்சு பாரு, தமிழ்நாடு பத்திக்கிட்டு எரியும்னு ஒரு பையன் பேசுறாங்க. எங்க இருந்து வருது? இவங்க எல்லாம் யாரு ரோல் மாடலா நினைக்கிறாங்க? இவங்க யாரு ரோல் மாடலா நினைக்கிறாங்களோ அவரே அதைத்தானே பேசுறாரு. உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வந்து பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன். இது என்ன சினிமாவா? 2.5 மணி நேரம் சினிமாவா இது? என் ரசிகர்களோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா அந்த காணொலியில. அவர் உண்மையிலேயே அதை உணர்ந்து சொல்லக்கூடியவராக இருந்திருந்தால், இவர் விக்கிரவாண்டியில போட்ட முதல் மாநாடுல ஆரம்பிச்சு நேத்து கடைசியா கரூர்ல போட்ட அந்த கூட்டத்து வரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பல்வேறு மிஸ்ஆக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பேருக்கு அடிபடுது, 2 பேர் இறந்து போறாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதாரம் பண்றாங்க, மரத்துல ஏறுறாங்க, டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க, எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுறாங்க. இதை ஏன் சரி செய்யணும்னு உங்களுக்கு தோணல? சரி, மத்ததெல்லாம் விட்டுருக்க. நாமக்கல்ல நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரசிகர்களுடைய சேஃப்டி, உங்களுக்கு அதுதான் பிரையாரிட்டியா இருக்குன்னா 8:45 வரேன்னு ஏன் அனௌன்ஸ் பண்றீங்க உங்க அபிஷியல் வெப்சைட்ல? நீங்க வந்து 3 மணிக்கு தான் வரீங்கன்னா அப்ப குறைஞ்சபட்சம் நீங்க அட்லீஸ்ட் உங்க அடுத்த கட்ட தலைவர்கள் கிட்ட இந்த கேள்வியை எழுப்பணுமா இல்லையா? ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடரா, ஏன்பா நானே 8:45 தான் வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், நான் எப்படியும் வரதுக்கு 3 மணி ஆயிடும், எதுக்கு அதிகாலையில இருந்தே அவங்கள வர சொல்றீங்க? நிறைய பேரு நாம அதிகாலைன்னு சொன்னா ப்ரீவியஸ் டே நைட்ல இருந்தே சாப்பிடாம கொள்ளாம வந்து நிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் அவர் பாத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியால இதெல்லாம் 24/7 சில சேனல்கள் லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவர் பாத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு பதட்டம் வருது இல்லைங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது. அப்ப உன்னை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை பத்தி குறைஞ்சபட்ச அக்கறை உனக்கு இருக்க வேண்டாமா? அடுத்த கட்ட தலைவர்களை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? என்னப்பா காலையில இருந்து நிக்கிறாங்க, சோறு தண்ணி இல்லாம நிக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் அங்க நிழல் கூட இல்லையே. கொஞ்சம் அவங்களை வந்து நான் வர நேரத்தை சரியா சொல்லி அவங்க அந்த டைமுக்கு வர சொல்லி இருந்திருக்கலாமே. இதெல்லாம் அவர் சொல்லிருக்கணும்ல. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வராரு, பின்னாலேயே ஒரு 5000 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்து வராங்க. நீங்க தான் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு காவல்துறை கட்டுப்பாடு விதிச்சிருக்கு, ரோட் ஷோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க பஸ் தொடர்ந்து வந்து அந்த 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 காணொலி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியும். அந்த மோட்டார் சைக்கிள் வந்து லிட்டரலி அந்த வீட்டு கடியில போயிடுச்சுங்க. அது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் வேற மாதிரி அந்த குழந்தைங்க விழுந்திருந்ததுன்னா 2 பேர் மண்டை சட்னி ஆயிருக்கும். அந்த நிமிஷத்துல அந்த பஸ் அங்க நிறுத்தி இறங்கி அந்த 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 பசங்களை புடிச்சு அவர் கோபமா 2 வார்த்தை சொல்லி, டேய்
என்னடா பண்றீங்க? உங்க உயிர் போயிடுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு நான் பதில் சொல்ல முடியுமாடா? என் மேல கிரேஸ் இருக்கலாம் பரவாயில்ல, அதுக்காக உயிரையா பணைய வைப்பீங்க அப்படின்னு விஜய் கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளான தலைவர். அவரை நான் பாராட்டி இருப்பேன். ஆனா நீங்க பஸ்ஸ கூட நிறுத்தலையேங்க. ஷட்டரை இறக்கிட்டு எனக்கு எவஞ்சத்தாலும் கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க வரீங்க. கவரேஜ் தான் முக்கியமா இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களோட உயிர் உங்களுக்கு முக்கியமா தெரியல. சரி, அங்க போய் நின்னீங்க. உங்க கண்ணு முன்னால தானேங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. உங்க கண்ணு முன்னால தானேங்க தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. உங்க கண்ணு முன்னால தானேங்க கொத்து கொத்தா மயங்கி விழுறாங்க. அங்க நீங்க என்ன பண்ணீங்க? அங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு அங்க பாட்டு பாடாம நீங்க மைக் எடுத்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீங்க எல்லாரும் நின்ன இடத்துல சில மாதிரி அமைதியா நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல ஒரு வார்த்தை. கூட்டம் அமைதியா இருக்கும்ல. எல்லாரும் ஒருத்தர் கைய பிடிச்சுக்கோங்க. கூட்டம் அலமோதுது, நிறைய பேர் மயங்கி விழுறாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் சைலன்ஸா இருங்க. இப்ப நான் பேசுறது முக்கியம் இல்ல, உங்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம், நான் சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த கிரௌட் கண்ட்ரோல் ஆயிருக்குமா இல்லையா? கொஞ்சமாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்ணு முன்னால் நடக்குதுங்க டிசாஸ்டர். அதை உணரக்கூடிய ஒரு திறமை கூட ஒரு தலைவருக்கு இல்லைன்னா அவர் என்ன தலைவர்? இவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருக்காரு. நீங்க செந்தில் பாலாஜி மேல என்ன விமர்சனம் வேணாலும் வைங்க, ஐ டோன்ட் கேர். செந்தில் பாலாஜியை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அவர் பாத்துப்பாரு, அவருடைய டிஃபென்ஸ்ல அவர் பேசிப்பாரு. பட் உங்க கட்சிக்கு உங்களை பார்க்க வந்தவங்க தானே இங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதை கூட உங்களால உணர முடியல. சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நிக்கக்கூடியவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அந்த காணொலி வேற வெளியில வந்து, சார் the crowd is bursting 5 மினிட் மே கதம் கரோன்னு சொல்றாங்க. 5 நிமிஷத்துல தயவு செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கூட உங்களால உணர முடியல. அவ்வளவு உணர்ச்சியற்ற ஜடமா நீங்க நாளைக்கு வந்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, எங்கேயோ ஒரு கலவரம் வெடிச்சது, அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா பனையூர்ல போய் படுத்துட்டு மூடிடுவீங்களாங்க கதவை? 4 நாள் கழிச்சுதான் நீங்க வெளியில வருவீங்களா? இந்த லட்சணத்தை சிஎம் ஏன் உடனே வந்தாரு, செந்தில் பாலாஜி ஏன் உடனே வந்தாரு அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. அது அவங்க கடமைங்க. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரு, முன்னாள் அமைச்சர் அவரு. எப்படி திடீர்னு வந்து ரிலீஃப் பேக்கேஜஸ் வந்தது, எப்படி திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கட்சியோட கட்டமைப்புங்க. 75 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுல மாணவர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு, மருத்துவர் அணி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சிஸ்னா அதற்காக ரெடியா இருப்பாங்க அவங்க. அதுதாங்க கட்சி கட்டமைப்பு. அந்த அடிப்படை கூட கட்டமைப்புக்கும் கான்ட்ரவர்சிக்கும் கட்டமைப்புக்கும் ஒரு கான்ஸ்பிரசிக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையே. அங்க மெயினா அரசாங்கம் தரப்புல இருந்து இவங்க கரண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க கரண்ட் கட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய கிரௌட்ல கரண்ட் கட் பண்ணா அதோடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு இரஸ்பான்சிபிளான அரசு அதிகாரிகள் கிடையாது. இரண்டாவது ஒரு விஷயம், அப்படியே கரண்ட கட் பண்ணிருந்தா கூட இவங்க நல்லதுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெனரேட்டர் மேல ஏறி நிக்கிறாங்க. ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்ததுன்னா 40 மரணம் அப்படிங்கறது 400 மரணமா போய் முடிச்சிருக்கும். இதற்கு தாவேகா பொறுப்பேத்துக்குமா? எவ்வளவு அபத்தமாக இருக்கு இந்த வாதம். ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் 7:14 வந்திருக்கு. விஜய் பேச ஆரம்பிச்சதே அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாலே ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்த முதல் 2 ஆம்புலன்ஸ் தாவேகா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் இங்க செய்தி வந்து அங்க போயிட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க வயர்லெஸ் மூலமா 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைச்சிருக்காங்க. நிலைமை கட்டுக்கடங்காம போகுது அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போன் பண்ணி 33 ஆம்புலன்ஸ் வரவழைச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய் பேசும்பொழுதே நடக்குது. இதத்தான் சொல்றேன், உங்களை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அதை உங்களால உணர கூட முடியல. அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தாலேயே அதை உணர முடியல, அந்த சீரியஸ்னஸ் உணர முடியல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சிந்திக்கும் திறனை மழுங்கடிச்ச ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசக்கூடியவங்களுக்கு விஜய் நன்றி சொல்றாரு காணொலியில. விஜய்க்கு யார் சப்போர்ட்டா பேசுறா? அண்ணாமலை பேசுறாரு, ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசுறாரு, சவுக்கு சங்கர் பேசுறாரு, கோலாகல ஸ்ரீனிவாஸ் ஒரு படி மேல போய் வெளிப்படையா சொல்றாரு, இனிமே விஜய்க்கு வேற ஆதரவே இல்ல, என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்தா அவரை நாங்க பாதுகாப்போம். அப்ப ஒருத்தன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாலும் நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுல அரசியல் ஆதாயம் இருக்கு. விஜயே எப்படியாவது கூட்டணிகளுக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்ப என்ன தப்பு நடந்தாலும் அது உங்க அரசியல் ஆதாயக்காக அப்படிப்பட்ட குற்றவாளிகளை நீங்க காப்பாத்துவீங்க. இதுதானே உங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. மேம், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. 2 விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, பிற கட்சிகள், அதாவது விஜயை ஆதரிப்பது போல பேசக்கூடிய கட்சிகள் விஜயை வைத்து அரசியல் செய்ய பாக்குறாங்களா? இதற்கு பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயுடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமைகள் இருக்கு. இன்னமும் நான் சொல்றேன், நீங்க ஒரு இளம் தலைவர், உங்களுக்கு 51 வயசு தான் ஆகுது. யூ ஹேவ் a long career ahead of you. இந்த பாலிடிக்ஸ்ல நீங்க இன்னும் ஒரு 25-30 வருஷம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ரசிகர்களை அரசியல் படுத்துங்க. லெட் திஸ் பி a costly lesson, but at least learn to take messages from this lesson. இது ஒரு காஸ்ட்லி லெசன் தான். 41 உயிரை பலி வாங்கியிருக்கீங்க. அட்லீஸ்ட் அதுல இருந்து சில பாடங்களை கத்துக்குங்க. ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பேசுறாரு.
வாங்க, தப்பே இல்ல. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா வரும் பொழுது நீங்க பின்னால கூட்டிட்டு வரீங்க பாத்தீங்களா கூட்டம். அந்த கூட்டத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு அரசியல் படுத்துங்க. பப்ளிக் நியூசன்ஸா நாம இருக்க கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை முதல்ல நாம மதிக்க கத்துக்கணும். அடுத்தவங்க உயிரை பத்தி நாம கவலைப்படணும். இது போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு நீங்க கத்துக்கங்க, அவங்களுக்கும் கத்துக் கொடுங்க. நன்றி மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862.